ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னை வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா மரபு பிழைகள் வலுவு சொற்களை நீக்குதல். ஓகேங்களா, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மரபு பிழைகளை நீக்குதல். இங்கே பாருங்க, பனை பனை ஓலையால் கூரை வேய்ந்தான். பனைக்கு என்ன வரணும்? இப்போ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்குறப்ப எதுக்கு என்ன மரபு கரெக்டாக என்ன போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பனை ஓலை தான் வரணும். பனை ஓலை, கூரை என்னது? வேய்ந்தான். அடுத்து என்னது? காட்டில் யானை பிளிரியது. காட்டில் யானை பிளிரியது, இதுதான் கரெக்ட். அடுத்து பாருங்க, சேவல் கூவ பொழுது புலர்ந்தது. ஓகேங்களா, சேவலுக்கு என்னது? கூவ பொழுது புலர்ந்தது. சேவல் கொக்கரிக்க, அது போடக்கூடாது. சேவல் கூவும். ஓகேங்களா, கோழி தான் கொக்கரிக்கும்னு வரணும். இந்த இது படிக்கிறப்ப நம்ம அதையும் அப்படியே ரீகால் பண்ணிக்கணும். இது எல்லாமே ஈஸி தான், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டைம் நம்ம இதை பார்த்துக்கணும். அதுக்கடுத்து பாருங்க, மயில் அகவும் நரி ஊளையிடும். மயில் அகவும் நரி ஊளையிடும். அடுத்தது காகம் என்ன பண்ணும்? காகம் கரையும். அதுக்கடுத்து யான் கவிஞன் அல்லேன். ஓகேங்களா, இது அந்த தன்மை முன்னிலை படற்கை அது படிச்சோம்ல. யான், நான், இல்லை ஏதாச்சும் ஒரு ஆண்மகனை பத்தி சொல்றோம் அப்படின்னோம்னா அது எல்லாம் தன்மை இல்லை, அவங்களே தன்னைத்தானே சொல்லிக்கிட்டாங்கன்னா என்ன வினைமுற்று வரணும்? ஏன், அல்லேன், அப்படிதான் சொல்லி வரணும். யான் கவிஞன் அல்லேன் அப்படிதான் சொல்லணும். இந்த அன்று, அல்ல, இதெல்லாம் அக்ரிணைக்கு வரணும். ஓகேங்களா, மனிதர்கள் அல்லாத அந்த மற்ற இதுக்கு தான் வரணும். இந்த மாதிரி அல்லேன்னு இதுதான் உயர்தனைக்கு வர்றது. ஓகேங்களா, அடுத்தது எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். எண்ணெய் ஸ்பெல்லிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். ஓகேங்களா, இந்த மாதிரி எண்ணெய் கொடுத்தாங்கன்னா இது தப்பு. இது தப்பு, இப்படி இருக்கக்கூடாது. எண்ணெய் எப்படி தான் இருக்கணும்? ஏ இன் இந்த ஒத்த சுழி கொம்பு போட்டு நான் போட்டு ஈ போடணும், இப்படிதான் போடணும். எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, இளநீர் வேண்டுமா பதநீர் வேண்டுமா? அப்ப இதுலலாம் என்ன கொடுத்துருக்காங்க? நீ மட்டும் கொடுத்துருக்காங்க. இங்க லா வேற இருக்குது. அப்ப இந்த மத்தல லான்னு சொல்லுவோம்ல, இந்த லா இளநீர் பதநீர் அப்படி வரணும். அதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க, தென்னை. ஏற்கனவே நம்ம பார்த்தோமா, தென்னைக்கு என்ன சொன்னோம்? பனைக்கு ஓலை சொன்னோம். அதே மாதிரியே தென்னைக்கும் என்னது? ஓலை. அப்ப இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓலைங்கிறது எதுக்கு வரணும்? தென்னைக்கும் வரணும், பனைக்கும் வரணும். தென்னை ஓலையால் கீற்று பின்னினால். நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? கூரை வேய்ந்தான். அப்ப கூரைங்கிறதுக்கு வேய்ந்தான் வரணும். கீற்றுங்கிறதுக்கு என்ன வரணும்? பின்னினால் அப்படின்னு சொல்லி வரணும். அதுக்கடுத்து இது என்ன சொல்றாங்க? கொஞ்சம் நஞ்சம். ஓகேங்களா, கொஞ்சம் நஞ்சம், அதாவது கொஞ்சம் நஞ்சம்னு நம்ம பேச்சு வழக்கில் அப்படி சொல்லுவோம். அது எழுதுறப்ப அப்படி சொல்லக்கூடாது. கொஞ்சம் நஞ்சம், இதுதான் கரெக்ட். ஓகேங்களா, பேச்சு வழக்கில் நம்ம சொல்றப்ப நிறைய வார்த்தைகள் நம்ம தவறுதலா சொல்லுவோம். அது எழுத்துல அப்படி இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, முருங்கைக்குன்னு இது நமக்கு ஈஸியா தெரியும். முருங்கைக்கீரை அப்படின்னே சொல்லி நம்ம பழகிட்டோம். முருங்கைக்கீரை. பனை, ஏற்கனவே என்ன படிச்சோம்? பனைக்கு ஓலை. அதே மாதிரியே எதுக்கு? தென்னைக்கும் ஓலை தான். ஓகேங்களா, ஒன்று படிக்கிறப்ப முன்னாடி படிச்சதை ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து மாவுக்கு என்னது? மாவடு. மாவடுக்கு என்ன சொல்லணும்? மாவடு. ஓகேங்களா, மாங்காய் சொல்லுவோம்ல, மாவடுன்னு சொல்லுவோம்ல அது. அதுக்கடுத்து இது நான் ஏற்கனவே சொன்னேன்னா, சேவல் தான் கூவும். ஓகேங்களா, கோழி கொக்கரிக்கும், சேவல் என்னது? கூவும். ஓகேங்களா, அதுக்கடுத்து தென்னங்குற்றி, தென்னங்கன்று, இதெல்லாம் தப்பு. தென்னம் பிள்ளை. ஓகேங்களா, தென்னம்க்கு என்ன வரணும்? தென்னம் பிள்ளை அப்படின்னு சொல்லி வரணும். அதுக்கடுத்து யானை. யானைக்கு என்ன வரணும்? யானை பிளிரும். அடுத்தது பாருங்க, அதாவது தலகாணின்னு சொல்லி சொல்லுவோம்ல நம்ம வீட்டில், அந்த பில்லோ இருக்குல்ல, அதை சுத்த தமிழ்ல எப்படி சொல்லணும்? தலையணை அப்படிதான் சொல்லணும். தலையணையை தாழ்வாரத்தில் வைத்தேன். ஓகேங்களா, தலையணையை என்ன சொல்றாங்க? தாவாரத்துல வச்சேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனா எழுதுறப்ப அப்படி சொல்லக்கூடாது. தாழ்வாரத்தில் வைத்தேன். தாழ்வாரம் தலையணை. ஓகேங்களா, அதுக்கடுத்து பாருங்க, அவரைக்காய் என்றாலே எனக்கு உயிர். இது எல்லாமே நம்ம பேச்சு வழக்குல எப்படி சொல்லுவோமோ அந்த மாதிரி இருக்குது. கரெக்டான இது இப்படிதான் வரணும். அவரைக்காய் என்றாலே எனக்கு உயிர். அடுத்து நேத்திக்கு அடமழை பெஞ்சிச்சு அப்படிதான் நம்ம பேச்சு வழக்குல சொல்லுவோம். ஆனா இங்க எப்படி எழுதுறப்ப எழுதணும்? நேற்று அடைமழை. அடைமலை, அடமலை, இதெல்லாம் தப்பு. அடமலைங்கிறது தப்பு. அடைமலை இதுதான் கரெக்ட். அடைமலை பெய்தது. அதுக்கடுத்து பாருங்க, அருவாமனை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம்ல, அதை கரெக்டா சொல்லணும்னா எப்படி சொல்லணும்? அறிவாள் மனை. அறிவாள் மனை. ஓகேங்களா, அதுக்கடுத்து கங்கு கரையின்றி. ஓகேங்களா, கங்கு கரையின்றி, கங்கை கரையின்றி கிடையாது, கங்கு கரையின்றி. ஓகேங்களா, இதுதான் பிழை இல்லாத வாக்கியம்.
அடுத்தது ஆத்தங்கரையில் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஆத்தங்கரையில் சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், ஆற்றங்கரையில். 5 சொல்லக்கூடாது, 5 காணி நிலம் உள்ளது. ஆற்றங்கரையில் 5 காணி நிலம் உள்ளது. அடுத்து வெண்ணெய், எண்ணெய் எல்லாத்துக்குமே லாஸ்ட்ல என்ன வரணும், ஈ வரணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த இதை ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இப்படிதான் கொடுப்பாங்க, பார்த்தோன்னா நம்ம இதை டிக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து தப்பு. என்ன வரணும், ஈ அப்படிங்கிற லாஸ்ட்ல அந்த எழுத்து வரணும். வெண்ணெய் விலை ஏறி போயிற்று. ஓகேங்களா? போச்சு, இதெல்லாம் வந்து தப்பு, இப்படிலாம் சொல்லக்கூடாது. போயிற்று அப்படிதான் சொல்லணும். இதுதான் வந்து கரெக்டானது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து இங்கிட்டு வா, இங்கிட்டு வராத அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் நம்ம பேச்சு வழக்கில் சொல்றது. கரெக்டா சொல்லணும்னா என்ன சொல்றது, இங்கே வா, இது ஈஸியானது. அடுத்து மயில் என்ன பண்ணோம், அகவும். மயில் அகவும். பிளிரும் ஏற்கனவே என்ன படிச்சோம், யானை வந்து பிளிரும் அப்படின்னு சொல்லி படிச்சோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பாருங்க, மான் கன்று. மானுக்கு என்னது, மானுக்கு கன்று. அதுக்கடுத்து காட்டில் புலி என்ன பண்ணோம், புலி வந்து உருமுது. யானை பிளிரியது. இப்பதான் நம்ம பார்த்தோம். யானை என்ன பண்ணும், பிளிரும், புலி வந்து உருமும். அப்புறம் வந்து இப்ப வெள்ளிக்கிழமையான விளக்கு ஏத்து அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்ப விளக்கை ஏற்று. ஆனா நமக்கு இது வந்து டவுட்டா வரும், விளக்கை எரிய செய், இது கூட கொஞ்சம் கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கே, ஒளிவிட செய். ஓகேங்களா? ஆனா அதெல்லாம் வந்து தவறு. மரபு பிழையற்றதுன்னா விளக்கை ஏற்று அப்படிதான் சொல்றது. அடுத்து இந்த வெண்கல பாத்திரம் என்ன விலை. ஓகேவா? வெண்கல பாத்திரம் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம், ஆனா எழுதுறப்ப வெண்கல பாத்திரம் என்ன விலை. அதுக்கடுத்து முருங்கைக்கீரை, இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். முருங்கைக்கீரையை வாங்கி வா. அதுக்கடுத்து பாருங்க, வெற்றிலைக்கு என்னது, வெற்றிலை கொடிக்கால். ஓகேவா? வெற்றிலை தோப்பு தோட்டம், அதாவது வெற்றிலை கொடி. வெற்றிலை வந்து எப்படி இருக்கும், கொடியில தான் காய்க்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வெற்றிலை கொடிக்கால். அதுக்கடுத்து பாருங்க, விறகு விற்கும் கடை. அதாவது விற்கும் கடை அப்படிலாம் சொல்லுவோம்ல, அப்படிலாம் வரக்கூடாது, விற்கும் கடை. அதே மாதிரி விறகுக்கு வந்து இந்த ரேலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க, எந்த ரே அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். விறகு விற்கும் கடை. அதுக்கடுத்து இன்னைக்கு சாயங்காலம் தங்கை வருவாள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து இன்னைக்குன்னு சொல்லக்கூடாது, இன்றைக்கு. சாயுங்காலம். ஓகேங்களா? சாயுங்காலம் தங்கை வருவாள். ஓகேங்களா? தங்கை வருவாள். அதுக்கடுத்து பாருங்க, எனக்கு நஞ்சை நிலம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து தப்பு. எப்படி சொல்லணும், நன்சை. நீங்க எல்லா இதுலயுமே பாருங்களேன், நம்ம டக்குன்னு பார்த்தோன்னா டிக் பண்ற மாதிரி உள்ள ஆப்ஷனை தான் ஃபர்ஸ்ட்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம தப்பு பண்ணணுங்கிறத அவங்களோட இதே. அதனால நம்ம ஃபுல்லா மீதி 3 ஆப்ஷனையும் நல்லா பார்த்தாலே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். எனக்கு நன்சை நிலம் உண்டு. நஞ்சைங்கிறது பேச்சு வழக்கில் சொல்றது, நன்சை அப்படின்னு சொல்லணும். அடுத்து வந்து தவளை வந்து தண்ணீரிலும் தரையிலும் வாழும். தண்ணியிலும் தரையிலும் வாழும். இது கூட நம்ம போட வாய்ப்பு இருக்கு, ஆனா அப்படி போடக்கூடாது. தவளை தண்ணீர். எழுதுறப்ப எல்லாமே ஃபுல்லா எழுதணும். நம்ம சொல்றப்பதான் வந்து லாஸ்ட் வார்த்தையை கட் பண்ணி சொல்லிடுவோம். தண்ணீர் நம்ம வீட்டுல சொல்லுவோமா, தண்ணீர் கொண்டு வா அப்படி சொல்லுவோமா, அப்படி சொல்ல மாட்டோம். தண்ணி கொண்டு வா, அந்த இரு வந்து விட்டுருவோம். ஓகேங்களா? ஆனா நம்ம வந்து மரபு பிழை இல்லாமல் இது மாதிரி, அதாவது எந்த தவறுதலும் இல்லாம நம்ம சொல்லணும்னா தண்ணீர் அப்படிதான் சொல்லணும். தண்ணீரிலும் தரையிலும் வாழும். அதுக்கடுத்து வந்து கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். ஓகேங்களா? கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். இந்த இடத்துல மெய் எழுத்து வருது பாருங்க, இந்த ஐ அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா இங்க வரணும். இது வந்து கைத்தொழில், இந்த இடத்துல இத்து வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இதுலலாம் வந்து இது வந்து வல்லினம் மிகும் இடம் மிகா இடம், அதை வச்சு இவங்க இதை வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, கிணற்றில் தண்ணி இல்லை, தண்ணீர் இல்லை. அப்ப கரெக்டான ஆப்ஷன் இது என்னவா இருக்கும், பேக் சைடு இருக்கும். நான் என்ன சொல்றேன், கிணற்றில் தண்ணி, அது எப்படி சொல்லியிருக்கேன், தண்ணீர் இப்படிதான் போடணும். கிணற்றில் தண்ணீர் இல்லை, இதுதான் கரெக்டான ஆப்ஷன். பின்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்ம அங்கிட்டு பார்த்தோம்ல, அதுதான் கரெக்டான ஆன்சர். கிணற்றில் தண்ணீர் இல்லை. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து இது என்னது, கோழி குஞ்சு பசுங்கன்று கீரி பிள்ளை. கோழிக்கு என்ன சொல்லணும், கோழி குஞ்சு. பசுவுக்கு பசுங்கன்று, கீரிக்கு கீரி பிள்ளை. அதுக்கடுத்து சாலையோட இடது பக்கமா போ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆக்சுவலா இதுல வந்து எதுதான் கரெக்ட், இடப்பக்கம், இதுதான் வந்து கரெக்ட். ஓகேங்களா? அதாவது இடது பக்கம் அப்படி போடக்கூடாது. நம்ம பார்த்தோன்னா இதை தான் போடுவோம். ஆனால் கரெக்டானது என்ன பண்ணும், இடப்பக்கம், இதுதான் கரெக்டானது. ஓகேங்களா? சாலையின் இடப்பக்கம் நட, இது வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இடப்பக்கம் அதை தான் போடணும். அதுக்கடுத்து இதுவும் வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க, சுவற்றில் எழுதாதே அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அது வந்து தப்பு. எதுதான் எழுதணும், சுவரில் எழுதாதே. எது கரெக்ட், சுவரில் எழுதாதே. ஓகேங்களா? அதுக்கடுத்து காக்கை வந்து கரையும், ஆந்தை வந்து அலரும். அதுக்கடுத்து ராமன் என் வீட்டிற்கு வந்து போனான். ஓகேங்களா? மீதி இதெல்லாம் படிச்சு பாருங்க. வந்து போனான், என் வீட்டுல,
வந்து போனா அப்படின்லாம் இருக்கு. அப்போ இதுதான் வந்து கரெக்ட். நீங்கள் மீதி 3 பார்த்தாலே ஒமிஷன் மெத்தடில் பண்ணா மீதி 3 இது வராதுன்னு சொன்னோம்னாலே இதை வந்து போட்டுடலாம். அடுத்து பாருங்க, தந்தை சாயங்காலம் வந்தார். இதில் என்ன தப்பு? சாயுங்காலம் இப்படி வரணும். அடமலையால், இதில் என்ன தப்பு? அடைன்னு வரணும். அடைமலையால். இதில் என்னது? ரொம்ப நேரமாக காத்திருந்தேன். ரொம்ப வரக்கூடாது. ஓகேங்களா? நிறைய இல்லாட்டி அதிகம், அதிக நேரமாக சம்திங் அந்த மாதிரி தான் வரணும். ரொம்பங்கிறது தப்பு. இது வந்து நம்ம பேச்சு வழக்கில் சொல்றது. அவன் வயிறு நிரம்ப உண்டான். இதுதான் கரெக்ட். அவன் வயிறு நிரம்ப உண்டான். அதுக்கடுத்து பாருங்க, வானம்பாடி. வானம்பாடி என்ன பண்ணும்? பாடும். இதுதான் கரெக்ட். அதுக்கடுத்து குயில் என்ன பண்ணும்? கூவும். மயில் என்ன பண்ணும்? அகவும். இது ஆல்ரெடி படிச்சிட்டோம், அதே தான் கேட்டிருக்காங்க. குயில் கூவும், மயில் அகவும். அதுக்கடுத்தது குதிரை என்ன பண்ணும்? கனைக்கும். குதிரை கனைத்ததை கேட்டேன். அப்புறம் வண்டலூரில் புலிக்கு என்னது? புலிக்குட்டி. புலிக்கு என்னது? புலிக்குட்டி. அதுக்கடுத்து ஆட்டிடையன். ஓகேங்களா? அந்த ஆடுலாம் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு பேர் என்னது? ஆட்டிடையன். இடையர்கள்னு சொல்லுவாங்க. ஆட்டிடையன். அதுக்கடுத்து யானை. யானை இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். யானை பாகன். அப்புறம் இது கொஞ்சம் ஈஸியாக, இது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கு பாருங்க, டிஃப்ரெண்ட்டாக. யானை இலத்தி. ஓகேங்களா? அந்த யானையோட அந்த மலம் இருக்குல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? யானை இலத்தி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா பார்த்துக்கோங்க. யானை இலத்தி. அதுக்கடுத்து ஆட்டுப்புழுக்கை. இது நமக்கே தெரியும், ஆட்டுப்புழுக்கை. அதுக்கப்புறம் வந்து அப்பம் தின். ஓகேங்களா? அப்பம் உன் கிடையாது, என்னது? அப்பம் தின். இதுதான் கரெக்ட். சாப்பிடு, அதுவும் வந்து தப்பு. அப்பம் தின் அப்படிதான் கரெக்ட். அதுக்கடுத்து இலையை என்ன பண்ணணும்? இலையை வந்து பறிக்கணும். இலையை வந்து பறிக்கணும். ஓகேங்களா? அதுக்கடுத்து திரியை கொளுத்து. இதே மாதிரி நம்ம என்ன பார்த்தோம்? விளக்கு. விளக்கை என்னன்னு படித்தோம்? விளக்கை ஏற்று அப்படின்னு சொன்னோம். திரியை என்ன பண்ணணும்? கொளுத்து. ஓகேங்களா? இதுதான் கரெக்டானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டிஎன்பிசி சம்மந்தமாக வீடியோ தேவைப்படுது அப்படின்னோம்னா எந்த மாதிரி வீடியோ வேணும்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.